Good morning, students. So last class types of gates பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் அந்த ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் கேட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் கேட் வந்து ரவுண்ட் எட்ஜி கேட், ரைட்டா? ரவுண்டு எட்ஜி கேட், ரைட்? திஸ் கேட் இஸ் ஃபார்ம்டு பை மிஷினிங் ஏ மேட்சிங் செமி சர்க்குலர் சேனல் இன் போத் மோல்டு பிளேட்ஸ் பிட்வீன் ரன்னர் அண்ட் த இம்ப்ரெஷன், ரைட்டா? இம்ப்ரெஷனுக்கும் ரன்னருக்கும் நடுவில் செமி சர்க்குலர், ரைட்டா? ரெண்டு மோல்டு பிளேட்லையும் ஒரு ஆஃப் வந்து ஒரு கேவிட்டி பிளேட்லையும் ஒரு ஆஃப் வந்து கோர் பிளேட்லையும் ரெண்டு ஆஃப், ரைட்டா? மிஷினிங் பண்ணி இந்த கேட்டு ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் அந்த கேட்டை தான் நம்ம சர்க்குலர் ரவுண்டு எட்ஜி கேட்டுன்னு சொல்கிறோம். த ஸ்லைட் ரேடியஸ் இன்கார்பரேட் ஆன் த என்ட்ரி இன்டு த இம்ப்ரெஷன் இஸ் அன் அட்வான்டேஜ் இன் ப்ரிவென்டிங் டேமேஜ் டு த மோல்டிங் வென் த கேட் இஸ் ரிமூவ்டு, ரைட்டா? இந்த கேட் பண்ணும்போது லைட்டாக ஸ்லைட் டேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேட்டோட எட்ஜில். இங்கே பாருங்கள், இதுதான் ரவுண்டு எட்ஜி கேட்டு, ரைட்டா? இந்த ரவுண்டு எட்ஜுன்றது ஒரு ஆஃப் டாப்லேயும் ஒரு ஆஃப் பாட்டம்லேயும் சென்டரில் பார்ட்டிங் லைன் இருக்கும், ரைட்டா? இந்த ரவுண்டு எட்ஜோட இந்த எட்ஜில் மோல்டிங்கில் ஜாயின் பண்ண போகிற அந்த ஏரியாவில் மைல்டாக டேப்பர் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கேட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது, ரைட்டா, எந்த டேமேஜும் ப்ராடக்டுடைய சர்ஃபேஸில் எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த 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 ஷார்ப் கார்னர் அவாய்ட் பண்ணுறதுக்காக கரூடு சர்ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? ஹவவர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம், இந்த ரவுண்டு எட்ஜி கேட்டில் இந்த ரவுண்டு ஃபார்மால் இந்த ரவுண்டு எட்ஜி கேட் சஃபர்ஸ் மெனி டிஸ்அட்வான்டேஜ் அஸ் கம்பேர்டு டு த கரஸ்பாண்டிங் ரெக்டாங்குலர் எட்ஜி கேட். அது நம்ம அட்வான்டேஜை சொன்னால் கூட சம் அதர் டிஸ்அட்வான்டேஜும் இந்த ரவுண்டு எட்ஜி கேட்டில் இருக்குது, ரைட்டா? ஸோ ரவுண்டு எட்ஜி கேட்னா என்ன? முதல்ல ரவுண்டு கேட்டு, ரைட்டா, எட்ஜில் ப்ரொவைட் பண்ணுறோம், ரைட்டா? ரெக்டாங்குலர் எட்ஜி கேட் சொன்னோம் இல்லையா? அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு பதிலாக ரவுண்டு ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அது ரவுண்டு எட்ஜி கேட்னு சொல்கிறோம். இந்த ரவுண்டுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கோர் பிளேட்லையும் கேவிட்டி பிளேட்லையும் ஆஃப் கேவிட்டியை மெஷினிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம ரவுண்டு எட்ஜு ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்டா? இந்த மேட்சிங் ஃபார்ம் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு மெஷின். டிஸ்அட்வான்டேஜில் ரெண்டு ஆஃப்லாம் நம்ம மெஷினிங் பண்ணுறோம்ல, ஒரு ஆஃப் ஒரு பிளேட்லையும் இன்னொரு ஆஃப் இன்னொரு பிளேட்லையும் மெஷினிங் பண்ணுறதுனால இது மேட்ச் பண்ணுறது கஷ்டப்படும். ப்ரீசியஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் மோர் டிஃபிகல்ட் டு அச்சீவ். ரொம்ப கரெக்டாக அக்யூரேட் டைமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது கஷ்டம். தி ஃபில்லிங் ரேட் ஆஃப் த இம்ப்ரெஷன் கேனாட் பி கண்ட்ரோல்டு இண்டிபெண்ட்லி ஆஃப் த கேட் சீல் டைம், ரைட்டா? ஸோ ஒரு இம்ப்ரெஷனை ஃபில் பண்ணுறதுக்காக ஆகிற டைம் இருக்குது இல்லையா, அது ஒவ்வொரு கேட்லையும் இண்டிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, cannot be controlled independently on the gate seal time. அந்த கேட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த சீல் ஆகுது இல்லையா, ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் அது சீல் ஆகிடும், ரைட்டா? அந்த டைமை பொறுத்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ், ரைட்டா? எனிவே ரவுண்ட் எட்ஜ் கேட்னு ஒரு கேட் இருக்குது, அந்த அளவுக்குள்ள நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் நெசசரி வி கேன் யூஸ் இட், ரைட்டா? இப்போ நம்ம சோஃபார் என்ன படிச்சிருக்கணும்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேட் இஸ் கால்டு submarine gate. Next type of gate is called a submarine gate, right? Submarine gate is a circular or oval gate, circular or oval gate which submerged and feeds, right, into the side of the impression. எல்லாம் பாருங்க, இதுதான் impression, ரைட்டுங்களா? இதுதான் impression. இந்த impressionக்கு the subsurface gate is a circular or oval gate which submerged and feeds. பாருங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு சைடில் இது ஓவல் ஷேப்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவல் ஷேப் ஆர் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், சைடில் சப்மர்ஜ் ஆகி, ரைட்டா, அங்கே ஃபீட் பண்ணுது. வழக்கமாக நம்ம கேட் எங்கே கொடுப்போம், பார்ட்டிங் லைன் இங்கே கொடுப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், பார்ட்டிங் லைனில் இல்லாமல் சைடில் சப்மர்ஜ் ஆகி அங்கே ஃபீட் பண்ணுது. த கேட் இஸ் தென் மெஷின்ட் அட் த சேம் ஆங்கிள் டு த ஜாயின் த செகண்டரி ரன்னர் டு த இம்ப்ரெஷன், ரைட்டா? இங்கே பாருங்கள், இந்த ரன்னர்லேருந்து இந்த கேட் என்ன பண்ணியிருக்கோம், த கேட் இஸ் then machined at the same angle to join the secondary runner to the impression, ரைட்டா? இதுக்கு அடுத்து பாருங்கள், ஒரு சின்னதாக செகண்டரி ஒரு ரன்னர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ரைட்டா? செகண்டரி ரன்னர் இதே ஆங்கிளில் செகண்டரி ரன்னர் போட்டு அதுக்கப்புறம் கேட் மிஷினிங் பண்ணுறாங்க, ரைட்டா? இந்த கேட்டுக்கு பேர் சப்மரைன் கேட் ஆர் சப் சர்ஃபேஸ் கேட்னு. சர்ஃபேஸ்னால் இது சைட் சர்ஃபேஸு, சப் சர்ஃபேஸ்னால் சைடில் இருக்கிற சர்ஃபேஸு. சப் சர்ஃபேஸில் ப்ரொவைட் பண்ணுற அந்த கேட்டை சப்மரைன் கேட் ஆர் சப் சர்ஃபேஸ் கேட்டுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? த மோல்டிங் அண்ட் ஃபீட் சிஸ்டம்ஸ் ஆர் ரிமூவ்டு செப்பரேட்லி ஃப்ரம் த மோல்டு. சரி, இது நம்ம மெட்டீரியல் ஃபீட் பண்ணுறோம், இதுக்குள்ளே போய் ஃபில் ஆகுது. அப்போ இந்த மோல்டிங் அண்டு ஃபீட் சிஸ்டம் இதுதான் மோல்டிங்கு, ப்ராடக்ட்ன்றது இதுதான்.
இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு we have separate systems from the mold, and this means that the separate runner ejection is advantageous, particularly as a certain amount of deformation of the runner is necessary to remove the secondary runner from the mold. ரைட்டா? இப்போ இந்த மோல்டிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் என்ன இருக்குது, எஜெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரன்னர் அண்ட் ஃபீட் சிஸ்டம், தட் இஸ் இந்த கேட்டோட ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு எஜெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எஜெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம தள்ளும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபார்ம் ஆகும். ரைட்டா? பர்டிகுலர்லி செர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஃபார்மேஷன் ஆஃப் ரன்னர் இஸ் நெசசரி. ரைட்டா? இதை பிடிச்சி இழுக்கும்போது லேசாக பெண்ட் ஆகி அந்த ரன்னர் என்ன ஆகணும், அதுலேருந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து கட் ஆகி வெளியில் வரணும். ரைட்டா? வரணும். சரியா? அப்போ அப்படி வர்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த கேட்டோடைய சைஸை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேட்டுன்றது வந்து விங்கிள் கேட். ரைட்டா? விங்கிள் கேட் அப்படின்னா திஸ் இஸ் கர்வ்டு வேரியேஷன் ஆஃப் த சப்சர்ஃபேஸ் கேட். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், ப்ராடக்டோடைய சப்சர்ஃபேஸில் கேட் கொடுத்தோம் இல்லையா, அதனுடைய வேரியேஷன் தான் இந்த கேட்டும். ரைட்டா? திஸ் இஸ் த curved variation of subsurface gate, and for the reason it is sometimes called a curved subsurface gate or alternatively curved tunnel gate அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? The winkle gate is preferred by many designers as a removal of gate from the mold is similar to removing winkle from its shell. ரைட்டா? இங்கே பாருங்க. ஸோ ப்ராடக்டோடைய இதுதான் ப்ராடக்டோடைய இன்னர் சர்ஃபேஸ்க்கு ஃபீட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம சப்சர்ஃபேஸ் கேட் என்ன பண்ணோம், ப்ராடக்டோடைய சைடில் நம்ம ஃபீட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ப்ராடக்டோடைய பாட்டம் சைடில் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்டிங் சர்ஃபேஸ்லேருந்து மெட்டீரியல் ஃபீட் பண்ணி அங்கேருந்து போய், ஆனால் நேரடியாக போய் பார்ட்டிங் சர்ஃபேஸ் தட் இஸ் எட்ஜில் நம்ம மெட்டீரியல் ஃபீட் பண்ணாமல் அது கோருடைய இன்னர் சர்ஃபேஸ் போய் அங்கே நம்ம ஃபீட் பண்ணுறோம். அந்த ஷேப் இந்த கர்வுக்கு தான் விங்கிள்னு சொல்கிறோம். ரைட்டா? சிமிலர் டு ரிமூவிங் விங்கிள் ஃப்ரம் இட்ஸ் ஷெல். அந்த ஷெல்லேருந்து நம்ம விங்கிள் ரிமூவ் பண்ணுற மாதிரியே இது இருக்கிறதுனால இது விங்கிள் கேட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? பாருங்க, இந்த பேசிக் டிசைன் ஆஃப் விங்கிள் கேட் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் ஃபிகர். ஏ வந்து ரன்னர். ரைட்டா? ஏ வந்து ரன்னர். ஒன் இஸ் டெர்மினேட்டட் அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த இம்ப்ரெஷன் வால். ரைட்டா? இங்கே பாருங்க, இங்கே நின்றுடுச்சா, இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸில் ரன்னர் என்ன ஆயிடுச்சு, டெர்மினேட்டட். The distance is greater than for the conventional type of gate in order to accommodate the curved nature of the winkle form. இது ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறோன்னா இந்த கர்வ்டு நேச்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. The gate 2, ரைட்டா? The gate 2 extends from the end of the runner. இங்கேருந்து இதுதான் gate 2. ரைட்டா? இங்கேருந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ரைட்டா? progressively diminishing its size as shown until it meets the impression Y. ரைட்டா? பாருங்கள், இது அப்படியே போயிட்டு டயாமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே போய் இங்கே மீட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுது, இந்த ஷேப் ஃபார்ம் பண்ணுறது. இந்த ஷேப் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? இப்போ பாருங்கள், ரிமூவ் பண்ணும்போது மோல்டு ஓப்பன் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட் எடுத்துடுறோம். இப்போ ப்ராடக்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வெளியில் ஈஸியாக எடுத்துடுறோம். எப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சப்சர்ஃபேஸ் கேட்லேயே சொன்னேன், ப்ராடக்ட்டை தனியாகவும் கேட்டை தனியாக ஃபீட் சிஸ்டத்தை தனியாகவும் தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும், எஜெக்ட் பண்ண முடியும். இங்கேயும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம், அது தனி மெத்தடில். இப்போ இந்த கேட்டை மட்டும், இந்த விங்கிள் கேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பின்னை வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த விங்கிள் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி இப்படி வெளியில் வரும். ரைட்டா? இந்த பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். ரைட்டா? அதனால தான் இந்த கேட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம், விங்கிள் கேட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அப்போ சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கேட். ஸோ இப்போ யூனிட் நம்பர் 2ல் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், எஜெக்ஷன் சிஸ்டம் அண்டு ஃபீட் சிஸ்டம். எஜெக்ஷன் சிஸ்டம்னு வரும்போது அந்த எஜெக்ஷன் சிஸ்டமில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று எஜெக்டார் கிரிட்டு, இன்னொன்று எஜெக்டார் பிளேட் அசம்பிளி, இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் எஜெக்ஷன். இந்த 3 சேர்ந்தது தான் எஜெக்ஷன் சிஸ்டம். எஜெக்டார் கிரிட்னு வரும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எஜெக்டார் கிரிட், எஜெக்டார் கிரிட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன, எஜெக்டார் கிரிட்டுடைய சைஸ் என்ன, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து எஜெக்டார் பிளேட் அசம்பிளி. சரியா? இந்த எஜெக்டார் கிரிட்டே எஜெக்டார் பிளேட் அசம்பிளி அகாமடேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை கொடுக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ எஜெக்டார் பிளேட் அசம்பிளி எதுக்கு, ஒரு காம்போனண்ட்டை எஜெக்ஷன் பண்ணக்கூடிய, எஜெக்ஷன் பின்னை ஹோல்டு பண்ணக்கூடிய, ஆக்சுவேட் பண்ணக்கூடிய யூனிட்டை தான் எஜெக்டார் பிளேட் அசம்பிளின்னு சொன்னோம். அதுக்கடுத்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எஜெக்ஷன் இருக்குது அப்போ பார்த்தோம். பின் எஜெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து சரியா ஸ்டிப்பர் பிளேட் எஜெக்ஷன் வரை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து எஜெக்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபீட் சிஸ்டம். ஃபீட் சிஸ்டம்னு வரும்போது ஒரு நாசில் இருக்கிற மெட்டீரியலை இம்ப்ரெஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு வி நீட் ஃபீட் சிஸ்டம். ரைட்டா? ஒரு ஃப்ளோ வே வேணும்.
அந்த ஃப்ளோ வே தான் நம்ம ஃபீட் சிஸ்டம்னு சொன்னோம். பொதுவாக ஃபீட் சிஸ்டம் அப்படின்னா அதில் ஸ்ப்ரூ, ரன்னர், கேட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ ஸ்ப்ரூ ஸ்ப்ரூ எப்படி ஃபார்ம் ஆகுது, ரன்னர்னு வந்தால் ரன்னரோட ஷேப் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும், ரன்னர் பேலன்சிங் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன பேராமீட்டர்ஸில் ரன்னர் சைஸை டிசைட் பண்ணணும், ஷேப்பு என்னென்ன பேராமீட்டர்ஸில் ரன்னரோட ஷேப்பு டிசைட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்டா. அதுக்கடுத்து கேட்டுன்னு வரும்போது கேட்டோடைய ரோல் என்ன, ஒரு ஃபீட் சிஸ்டமில் கேட்டோடைய ரோல் என்ன, அதுக்கடுத்து அந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் அவைலபிள் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ இதில் இருக்க எல்லா டைப்ஸும் நம்ம ஒரு மோல்டுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோமா, கிடையாது. இதில் இருக்க எல்லா எஜெக்ஷன் சிஸ்டமும் ஒரு மோல்டுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோமா, கிடையாது. இப்போ இதனுடைய கான்செப்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எஜெக்ஷன் சிஸ்டம் அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேட் சிஸ்டம் அவைலபிள் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ உங்கள் மோல்டுக்கு, நீங்கள் டிசைன் பண்ண போகிற மோல்டுக்கு எது மோஸ்ட் சூட்டபிள் டைப் ஆஃப் எஜெக்ஷன் சிஸ்டம் அண்ட் மோஸ்ட் சூட்டபிள் டைப் ஆஃப் கேட் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த நீங்கள் சோஃபா டிஸ்கஸ் பண்ண அல்லது படித்த எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இருக்கிறதுலேருந்து ஒரு பெஸ்ட்டை உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ டைப்ஸை படித்தோம். ரைட். தேங்க்யூ.